யாழ்ப்பாணத்தில் மூடப்பட்டுள்ள வீதிகளை திறக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை. இலங்கையில் 25 வருடங்களின் பின்னர் நிறைவேற்றப்பட்ட பிரித்தானிய கடற்படை அதிகாரிகளின் இறுதி ஆசை. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட கோடிக்கணக்கான பணம், வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். அனுரவுடன் பேச்சுவார்த்தை. இலங்கை வரும் இந்திய வெளிவிவகார அமைச்சர். அரசு அதிகாரிகள் தொடர்பில் பிரதமர் விடுத்துள்ள எச்சரிக்கை. தமிழரசுக் கட்சியில் சுமந்திரனை கட்டுப்படுத்தாதது வெட்கக்கேடான விடயம், முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. ஆயுதப்படைகளை அழைக்கும் ஜனாதிபதியின் முடிவு. சமூக ஆர்வலர்கள் கடும் சீற்றம். யாழ்ப்பாணத்தில் மூடப்பட்டுள்ள வீதிகளை மீண்டும் திறக்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்குச்சன் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் வீதிகளை திறப்பது நல்லிணக்கத்தையும் பிராந்திய அபிவிருத்தியையும் பலப்படுத்தும் என ராமநாதன் தனது எக்ஸ் பக்கத்தில் எடுத்துரைத்துள்ளார். கொழும்பில் வீதி அணுகல் திருத்தங்களை அடுத்து யாழ்ப்பாணத்தில் இந்த முக்கிய வீதிகளை மீண்டும் திறக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் உள்ள முக்கிய வீதிகளை இன்று முதல் பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டதை அடுத்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் சேர்பரோன் ஜெயதிலக மாவத்தை மற்றும் ஜனாதிபதி மாவத்தையும் திறக்குமாறு ஜனாதிபதி போலீசாருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். பிரித்தானிய கடற்படை அதிகாரி ஒருவரின் அஸ்தியையும் இலங்கையில் உள்ள மூலோபாய தளங்களை கரைக்க வேண்டும் என்ற இறக்க முன்னதாக அவரின் விருப்பம் அவர் இறந்து 25 ஆண்டுகளுக்கு பின்னர் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லெப்டினன்ட் நெர்மன் ஸ்காஃபீல்ட் திருகோணமலையில் தகவல் தொடர்பு அதிகாரியாக பணியாற்றியுள்ளார். இந்த பதவி 2ஆம் உலகப் போரின் போது இலங்கை நாட்டின் கிழக்கு கரையில் நேச நாட்டு படைகளின் ஒரு முக்கிய பதவியாக கருதப்பட்டது. எனினும் தமது ஸ்காஃபீல்டின் விருப்பம் அதிகாரத்துவ தடைகளை தாமதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் சாம்பலை தூவும் நடைமுறையை நாடு தடை செய்துள்ளதால் அதற்கு இடமளிக்க முடியவில்லை என்று இலங்கையின் கடற்படை தெரிவித்து வந்தது. எனினும் ராஜதந்திர வழிகளின் மூலம் கோரிக்கைகளை தொடர்ந்து அதற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவரது மனைவியான மேரியின் அந்தஸ்தையும் கடந்த வெள்ளிக்கிழமை திருகோணமலையில் ஒன்றாக இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதையடுத்து 14 இலங்கை கடற்படை உறுப்பினர்களின் மரியாதையுடன் பிரித்தானிய அதிகாரி மற்றும் அவரின் மனைவி ஆகியோரின் அஸ்திகள் திருகோணமலை கடற்படை காவல்துறையில் ஒஸ்டோன் பார்க் முனையில் அருகில் கடலில் கரைக்கப்பட்டுள்ளது. குறித்த இடம் முன்னதாக பிரித்தானிய அதிகாரியின் இதயத்திற்கு மிகவும் பிடித்த இடம் என்றும் இலங்கை கடற்படை தெரிவித்திருந்தது. பிரித்தானிய ராஜதந்திரி டாரன் வுட்ஸ், கடற்படை தளபதி பிரியந்த பெரேரா இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். ஸ்காஃபீல்ட் 1957இல் திருகோணமலையில் பணியாற்றியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது திருகோணமலை துறைமுகம் பிரித்தானிய காலத்துவ ஆட்சியில் அப்போதைய இலங்கை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிற்கு மாற்றப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, மைத்ரிபால ஸ்ரீசேன மற்றும் மறைந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாச ஆகியோரின் பராமரிப்புக்காக 3 வருடங்களில் சுமார் 27 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி தகவல் தெரிவிப்பதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறையின் பேராசிரியர் வசந்த அதுருகேல தெரிவித்துள்ளார். இவர்களின் பராமரிப்புக்காக கடந்த 2022ஆம் ஆண்டு செலவிடப்பட்ட தொகை 7 கோடி ரூபாய், 2023ஆம் ஆண்டு 8 கோடியும் அதிகமாகவும், இந்த ஆண்டு 11 கோடிக்கு அதிகமாகவும் அந்த தொகை வளர்ந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் முதல் பெண்மணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தின் அளவு சுமார் 45% வளர்ச்சியை காட்டுவதாக பேராசிரியர் கூறினார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிற்கு இவரிடம் 1,56,70,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால ஸ்ரீசேன மற்றும் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோருக்கு தலா 2,91,76,000 ரூபாய் ஒதுக்கியதாக கூறும் பேராசிரியர், இந்த வருடம் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவுக்கு மனைவி ஹேமா பிரேமதாசவுக்கும் 28 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 273% அதிகரிப்பை
காட்டுவதாக கூறும் அதிருகல முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 54%, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையானது 329% அதிகரித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மனைவியான கேமா பிரேமதாசவுக்கு ஒதுக்கப்பட்ட பணமானது 101% வளர்ச்சியை காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த ஆண்டு ஜனாதிபதி மற்றும் அவரது ஊழியர்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட தொகை 660 கோடி ரூபாவாகும். 2022 ஆண்டில் செலவு 273 கோடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2022 ஆண்டில் இந்த எண்ணிக்கை 660 கோடியாக அதிகரித்துள்ளது. ஜனாதிபதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையும் 142% அதிகரிப்பை காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் இலங்கைக்கு ஒருநாள் விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி எஸ். ஜெய்சங்கர் எதிர்வரும் 4ஆம் தேதி இலங்கை விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக அனுரகுமார் திசாநாயக்கா புதுடெல்லிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த வேளை ஜெய்சங்கரை சந்தித்திருந்தார். மேலும் இந்திய வெளிவிவகார அமைச்சரின் விஜயத்தின் போது இந்தியாவின் உதவியுடன் முன்னெடுக்கப்படும் பல திட்டங்கள் குறித்து ஆராயப்படலாம் என தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த வேளையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் அண்மையில் இலங்கையில் பதவியேற்ற ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தில் வழங்கப்படும் அனைத்து நியமனங்களுக்கும் அரசாங்கமே பொறுப்பாகும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய கண்டகில் நேற்று தெரிவித்துள்ளார். தனது அரசாங்கத்தின் கீழ் உள்ள அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க தயங்கப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்டியில் பௌத்த மத தலைவர்களை தரிசித்த பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். சுமந்திரனை இலங்கை தமிழரசு கட்சி கட்டுப்படுத்த முடியாமல் போனது ஒரு வெட்கக்கேடான விடயம். சுமந்திரன் சொல்லும் கருத்து எல்லாம் கட்சி ரீதியான முடிவு என்றே தெரிவிக்கின்றார். இந்த விடயத்தில் ஸ்ரீதரன் முன்னுக்கு வந்து அதிகாரத்தை கையில் எடுத்து செயற்பட்டிருக்க வேண்டும். இவ்வாறு தெரிவித்தார் அரசியல் ஆய்வாளர் ஏவாளன். ஐபிசி தமிழின் மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் அளித்த நேர்காணலின் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் தமிழர்கள் தொடர்பில் அனுரகுமார் திசாநாயக்க அல்லது ஜேவிபி எடுத்த முடிவுகள் முற்போக்கானவையாக இருக்கவில்லை. இதில் ஆச்சரியம் தரும் விடயம் என்னவென்றால், ஒருவருமே நுழைய முடியாத ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டைக்குள் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஜேவிபி கணிசமாக வெற்றி பெற்றிருந்தது. ரணில் கூட தமிழர்கள் தொடர்பான நிறையவே தவறுகள் செய்திருந்தார். அதுபோன்று அனுரகுமார் திசாநாயக்கவும் தமிழர்கள் தொடர்பில் தவறுகளை விட்டவர் என்ற குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பொது அமைதியை பேணுவதற்காக ஆயுதப்படைகளை அழைக்கும் வர்த்தமானி அறிவித்தலை மீண்டும் வெளியிட்டமை மனித உரிமைகள் ஆர்வலர்களில் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியிருந்தது. மைத்ரிபால சிறிசேனவின் ஆட்சி காலத்தில் ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதலின் பின்னர் இந்த நடைமுறை தொடர்ந்து வந்த அரசாங்கங்களினால் பின்பற்றப்படுவதன் குற்றச்சாட்டு இருக்கின்றது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் அம்பிகா சர்க்குணநாதன் சமூக ஊடகம் தளமான எக்ஸ் தளத்தில் ஜனாதிபதியின் இந்த முடிவு குறித்து தனது அதிருப்தியை வெளியிட்டிருந்தார். அதுடன் அவர் இந்த நடவடிக்கையை விமர்சித்திருந்தார். பொது ஒழுங்குகளை பராமரிக்க ஆயுதப்படைகளை அழைக்கும் முடிவை தேவையற்றது மற்றும் சட்டப்பிரிவு 12 என்பது நாடாளுமன்ற அனுமதியின்றி ஒரு பகுதியான அவசரகால நிலையை பேணுவதற்கும் நிலைமையை இயல்பாக்குவதற்கு மற்றும் நிறைவேற்று அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்வதற்கும் அனுமதிப்பதற்கும் ஒரு பொறுமுறையாகும் என்று சர்க்குணநாதன் மேலும் விரிவாக கூறியிருந்தார். எனவே இந்த வர்த்தமானி உடனடியாக ரத்து செய்யுமாறு ஜனாதிபதியிடம் அவர் கோரிக்கையும் விடுத்திருந்தார். எவ்வாறாயினும் பொது தேர்தல் நெருங்கி வருவதால் பொது பாதுகாப்பை பேணுவது அவசியம் என்று வாதிடும் சில சமூக ஊடக பயனாளர்களிடமிருந்து இந்த முடிவு ஆதரவை பெற்றுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் ராணுவத்தை நிலைநிறுத்துவது நிறுத்தப்படலாம் என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். நேற்று வெளியிட்ட வர்த்தமானியில் இலங்கை ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையினர் நிர்வாக மாவட்டங்கள் மற்றும் அண்டிய கடற்பகுதியில் பொது பாதுகாப்பை பேணுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.